குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால் பண்ண போவது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல தேர்தல் வாக்குறுதி இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக வளர்ச்சி எல்லா பிரச்சனைக்கும் கடைசி வாக்குறுதி உங்க வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் இத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மன வருத்தமா இருக்கேன்னா, ஒரு விவாத மேடையில தாவேகா சார்பா ராணிப்பேட்டை தொகுதிக்காக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, ராணிப்பேட்டையில இருக்க பிரச்சனைகள் என்ன? தாவேகா ஆட்சிக்கு வந்தா ராணிப்பேட்டையில இருக்க அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணும்? இதுதான் பேசிக். இதை வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் வந்து அந்த கட்சியோட பொறுப்பாளர்கள் இல்ல அவர் தொகுதி பொறுப்பாளர்கள்ட்ட வந்து கேட்டிருக்கணும். இதை பத்தி கேட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கும். அதே விவாத மேடையில போட்டியிடுற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தாரிகா சல்மான் அக்கா ராணிப்பேட்டை தொகுதியில இவங்க போட்டிடுறாங்க. இவங்க வந்து ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 40 கிட்டக்க வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காங்க. ராணிப்பேட்டை தொகுதியில வந்து நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சா என்னென்ன பண்ணும் அப்படின்னு. இது அவங்களுக்கு வந்து உடனே வந்து தெரிஞ்சுக்காது. இதெல்லாம் ப்ராப்பரா அவங்க வந்து நிறைய களப்பணிகள் அங்க வந்து அந்த தொகுதியில பண்ணிருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கான தீர்வு என்னன்னு யோசிக்க. இன்னைக்கு தாவேகா இளைஞர்கள் வந்து திமுக மேல ஒரு பெரிய அதிருப்தி காட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா உங்களோட எதிராளி யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க பாஷையில சொல்லணும்னா ஒரு தீய சக்தி. அப்ப நீங்க அவங்க கூட போட்டி போடும் போது எந்த அளவுக்கு ஒரு வலிமையான கட்டமைப்போட இருக்கணும். இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சல்லியா நோக்கிக்குவாங்க. ஸோ கத்துக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை. எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நல்ல அரசியல் விழிப்புணர்வோட வாங்க. இப்ப இதையுமே நான் உங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு கலாய்க்கிறதுக்குலாம் வந்து சொல்லலை. ஏற்கனவே வந்து திமுகங்க கட்சினால ரொம்ப பெரிய தொல்லை. அதனால நீங்க எல்லாம் அப்படி ஒரு கட்சியா வந்து வளர்ந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொல்றேன். இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. சொல்றது என் கடமை, அதனால நான் சொல்லி